பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. பயங்கர வைப்ரண்டா இப்போ ரீசெண்டா அப்படின்ற அந்த ஒரு வைப்ரண்ட்டை குழந்தைங்க வரைக்கும் பண்ற மாதிரி ஒரு ஊக் ஸ்டெப் போட்டீங்க. 2023 செஞ்ச ஒரு பாட்டு நானும் பாலோ லிங்க் ஆனோம். இது வந்துட்டு பால் வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் செஞ்ச ஒரு பாட்டு. சவுகார்பேட்டில் ஒரு அட்டி இருக்கு, சென்னைக்கு வரும்போதெல்லாம் அங்கே போயிடுவோம் நம்ம SS மியூசிக்காக. உனக்கு தெரியுமா நான் யாருன்னு, நான் எங்கே இந்த வாருன்னு, கடவுள் வெதிச்ச விதை நான் கீழாக பெருசாக பண்ணுவான் பேருன்னு, உனக்கு தெரியுமா நான் யாருன்னு, நான் எங்கே இந்த வாருன்னு, கடவுள் வெதிச்ச விதை நான் கீழே இந்த மேலே நான் வருவேன் ஏறின்னு. எல்லாருக்கும் புரியணும். லைக் நம்ம பேசுகிற தமிழ் வந்துட்டு ஸ்ரீலங்கனுக்கோ புரியணும், மலேசியனுக்கோ புரியணும், பெங்களூரில் இருக்கிற மக்களுக்கோ புரியணும், சென்னையில் இருக்கிற மக்களுக்கோ புரியணும். ஆனால் அந்த ஜோன் நம்ம பேசுகிற ஸ்லாங்கில் இங்கே வந்துட்டு புரியவே புரியாது. என்னடா சொல்கிறான் இவன், நான் அப்படி பார்க்குவாங்க. அதனால் கரெக்டாக தானே நான் பேசுகிறோம், உங்களுக்கு தான் புரியல எனக்கு தோணும். வந்துனே இருந்தேன் ப்ரோ. அப்போ புஷ்டேன் உங்கள் மீட்டர் புஷ்ட்டு, அவ்வளோதான். இப்போ பாரு நான் பேசுறது செம்மையா இருக்கு, எங்களோட மாசா இருக்கு. அதுதான் நான் சொல்கிறேன் ப்ரோ, புஷ்டேன் உங்கள் மீட்டரை, அவ்வளோதான். பயங்கர வைப்ரண்டா இப்போ ரீசெண்டா அப்படின்ற அந்த ஒரு வைப்ரண்ட்டை குழந்தைங்க வரைக்கும் பண்ற மாதிரி ஒரு ஊக் ஸ்டெப் போட்டீங்க. நிறைய பேர்லாம் எஞ்சி நின்று என்னென்னமோ வித்தை காட்டுவாங்க, சில பேர் ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாது. சப்பளக்கால் போட்டு அமைதியாக குழந்தைங்க வச்சு எல்லாருமே ஊக்க வந்து கொண்டாடுற மாதிரி பண்ணிட்டீங்க. நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? இல்லைவா இது அதுக்கு முன்னாடி பண்ண சம்பவமா இல்லை கில்லாக்கேலேருந்து ஆரம்பிப்போமா? உங்களுக்கு எங்கே ஆரம்பிக்கணும்? நம்மளுக்கு இந்த சாம்ராஜ்யத்துலேருந்து போகலாம், இங்கேருந்தே போகலாம். கில்லாக்கே நம்ம பேர் சொல்லும் போது நம்மளுக்கு வைப்ரண்ட்டாக இருக்குது. யாரா அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்வாகாக இருக்கீங்களே, அங்கேருந்தே போகலாம். I would start where it all like begin. ப்ரோ நான் பிறந்து வளர்ந்த ஊர் வந்துட்டு பெங்களூர் பேசிக்காக. ஸோ வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் பாட்டு வந்துட்டு 2019 செஞ்ச பாட்டு வாவோய். ஸோ வந்துட்டு அது ஃபர்ஸ்ட் சாங், அது ஆல்பம் இல்லை, சிங்கிள். ஓகேங்களா? அது என்னோட ஃபர்ஸ்ட் பாட்டு வாவோயின்ற ஒரு பாட்டு 2019. அது வந்துட்டு நான் ஃபோனை வச்சு அது மேலே ஒரு சாக்ஸ் போட்டு அப்படியே அம்மாச்சியோட இயர்ஃபோன்ஸ் போட்டு அதை ஒரு பீட்டை வச்சு அப்படியே பாடினேன். சும்மா எழுதி பாடின ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டு கேமராவில் ஷூட் பண்ணி அப்படியே எடிட் பண்ணி அப்படியே நார்மலாக போட்ட ஒரு பாட்டு. அதுதான் வாவோய். உங்களுக்கு எப்படி மாமேன்னு கூடிங்க ஸ்லாங், அந்த ஸ்லாங் அங்கே ப்ரோ. வா ஓய் ஸ்லாங், வானா வா, அவ்வளோதான். ஸ்லாங் வா, அவ்வளோதான். ஓய் வந்துட்டு ஸ்லாங் கொஞ்சம் கேட்சியாக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இல்லை ப்ரோ. ஒரு இடத்துல ஒரு ஸ்லாங் இருக்க மாதிரி. எப்படி இருக்கிற மாமேன்னு கேட்பீங்கல்ல? ஆமா, அந்த மாதிரி வா ஓய், எப்படிங்கிற ஓய், நான் ஓய் எப்படிங்கிற, நான் ஓய் எப்படிங்கிற, புரியுது, அதான் சொன்னா. ஓகே, அப்போ நம்ம பேசுகிற மொழியிலிருந்து அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சி அதை வச்சு ஒன்று பண்ணுறீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், சூப்பர். இப்போ 2019 ஒரு சம்பவம் அடுத்து ப்ரோ. அது நான் அடுத்து என்ன ப்ரோ, அடுத்து வந்துட்டு இங்கேன்ற ஒரு பாட்டு செஞ்சேன். அதாவது நாங்கள் எங்கள் ஊர் பெங்களூரு. ஸோ வந்துட்டு பெங்களூர் பற்றி நான் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லணுன்னா அந்த பாட்டில் சொல்லியிருப்பேன், நான் எங்கத்துலேருந்து நான் இங்கே. ஸோ அந்த பாட்டு. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் போடு மைக்குன்ற ஒரு பாட்டு. ஸோ அதுதான் மேஜர் சிங்கிள்ஸ். அதுக்கப்புறம் அடடா ஆச்சு, அந்த மாதிரி ப்ரோ. ஸோ லைக் அந்த ப்ராசஸ் கிராஃப் எல்லாமே கிராஜுவலாகவே ஹீட் ஆகிட்டே இருக்கு. அண்ட் உங்களுடைய அட்டையர் பயங்கரமாக இன்ஸ்டாகிராமில் திறந்து பார்க்கும்போது சம்பவம் பயங்கரமாக இருக்கே ப்ரோ, ஸ்வாகா சூப்பராக இருக்குது. எப்படி அது சூஸ் பண்ணுறீங்க? அது நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுற ராப்பர்னா இந்த மாதிரி தான் ஒரு அட்டையர் இருக்குன்னு, காஸ்டியூம் அது மாதிரியா, இல்லை சுற்றி சொல்கிறாங்களா இப்படி தான் மஜா போடணும் அப்படின்ற மாதிரி? அப்படிலாம் இல்லை ப்ரோ. நான் இன்ஸ்பயர் ஆகிட்டு போடுற ஒரு ஃபிட்டு அந்த ஃபிட், அவ்வளோதான். எல்லாம் நேச்சுரலாக இப்படி தான் ப்ரோ இருப்பேன். லைக் நார்மலாக வீட்டில் ஷார்ட்ஸ் லைக் சில் அந்த சொல்ல தான் இருப்பேன். ஆனால் ஒரு காஸ்டியூம்னு வந்துட்டா காஸ்டியூம் டைட்டாக போட்டுருணும் ப்ரோ, அவ்வளோதான். ஸோ உங்களுடைய மேஜர் கோல் என்னவா இருந்துச்சு? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறீங்க. ஆரம்பத்தில் 2019க்கு முன்னாடி உங்களுடைய கோல்ஸ் வேறு மாதிரி இருந்திருக்கலாம், இல்லை இதுதான் என்னுடைய எய்மு, இப்படி தான் அடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இதாக இருந்துச்சா? இல்லை ப்ரோ, எனக்கு வந்துட்டு அந்த யோசனை இல்லை ஆனஸ்டாக. சரி பாட்டு எனக்கு வந்துட்டு பாட்டு செய்யணுன்ற ஒரு தாட்டே
2019 தான் வந்துச்சு, நான் செஞ்சுட்டேன். ஸோ வந்துட்டு லைக் என் மைண்டுக்கு ஒரு விஷயம் தோணுச்சுனா இல்லைங்களா, அந்த விஷயத்த கேஜ் பண்ணுவேன், உள்ளே பூந்துடுவேன் அந்த விஷயத்தில். லைக் நோ மேட்டர் வாட், எனக்கு அந்த ஃபீலிங், என் கட் ஃபீலிங், இன்ட்யூஷன் கரெக்டாக இருந்துருச்சுன்னா அது எவ்வளோ இறங்கிடுவேன். ஸோ நேச்சுரலாகவே ப்ரோ, லைக் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கூட லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு ரைட் கால் வச்சு ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் கால் வரும் நார்மலாகவே. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நான் இங்கே போகணும் என்ற ஒரு தாட் வந்துட்டு சில டைம் இருக்கலாம், சில டைம் இருக்காத போகலாம். ஆனால் எனக்கு இருக்குல்ல. ஸோ ஐ ஜஸ்ட் பிலீவ் இன் மை செல்ஃப் அண்ட் காட் அண்ட் ஐ டிட் த ப்ராசஸ். அது வந்துட்டு ஒரு ஜேர்னியாக மாறுது. இப்போது அந்த ஜேர்னியில் வாக் பண்ணி போகணும், அவ்வளோதான் என்னோட தாட். உங்களோட ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் போகும்னு நினைக்கிறீங்க? தெரியல நினச்ச மாதிரி ஏதாவது ஒரு செட் பண்ணி வச்சிருப்பீங்களா, இந்த டார்கெட் இந்த செட் பண்ண? ப்ரோ அப்படி சொல்லணும்னா ஐம் லிவிங் இன் ஒன் ஆஃப் மை ட்ரீம்ஸ்ன்னு சொல்லலாம். கரெக்டாக ஒரு ஃபேஸ். ஆமாம், ஒரு செக்லிஸ்ட் இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது. ஆமாம், நிறைய இன்டர்நேஷ்னல் ராப்பர்ஸ்லாம் இருக்காங்க. நிறைய பேர் வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். ஈகான், கரெக்டாக? ஈகான் உங்களுடைய மாடலா, நீங்கள் மென்டராக நினச்சிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு எப்படி ஒரு மென்டரெல்லாம் இல்லை, எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒய் ஈ ஸோ ஸ்பெஷல் ஃபார் யூ? ப்ரோ நான் வந்துட்டு லைக் 2010-12 இது லைக் ஃபுட்பால் நிறைய ஆடுவேன் ப்ரோ, நிறைய ஆடுவேன், ஸ்போர்ட்ஸ் நிறைய ஆடுவேன் நான். எப்படின்னா இல்லைங்களா, ஒரு நாளுக்கு 2 வாட்டி ஆடுவேன், 7 AM 4 PM. ஸோ வந்துட்டு அந்த டைமில் எங்கள் ஏரியாலலாம் லைக் இங்கிலீஷே பேச மாட்டாங்க ப்ரோ, ஓகேங்களா, லைக் வெரி லைக் ப்ரோக்கன் வெரி லைக் அந்த சுச்சுவேஷன். ஆனால் எல்லா பசங்களும் ஃபுட்பால் ஆடுவோம், வின்னர்ஸ் ஆடுவோம் நம்ம, ஓகேங்களா. ஆனால் அந்த டைமில் இந்த ஃபோன் இன்ஸ் லைக் பட்டன் ஃபோன், ஓகேங்களா. அந்த ஃபோனில் மியூசிக்கை டவுன்லோட் பண்ணி ஏக்கானை கேட்பாங்க, ரைட் நான் லோன்லி அந்த பாட். ஸோ வந்துட்டு அப்போ நான் கேட்டேன், யார் ப்ரோ இது, இவங்க யார் செம்மையாக பாடுறாங்களே. அப்போ தான் ஏகான்னு சொன்னும் போது நான் வந்துட்டு வீட்டில் போயிட்டு ஓகே ஏகான்னு தேடுறேன். அப்போ தான் டிஸ்கவர் பண்ணுறேன், ஓகே வாவ் இந்த மாதிரி ஒரு சவுண்ட், இன்டர்நேஷ்னல் சவுண்ட், லைக் எல்லாரையும் பாட வைக்கிற ஒரு சவுண்ட். அப்போது அந்த விஷயம் அப்போது எனக்கு கேட்ச் ஆகல. ஆனால் ஸ்லோலி as I started making music, அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ட்ராக் இட், அந்த விஷயம் வந்துட்டு எனக்கு உள்ளே லைக் ட்ராக் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குன்னு, இல்லை அவருக்கு அப்புறம் அந்த கேட்க பழகுனதுக்கு அப்புறம் தான் யூ நோ ஃபீல்டு இருக்குன்னா புரியல? இந்த ரேப்பு, இந்த சாங் பாடுறது, யா ஆஃப்கோர்ஸ் தெரியும் உங்களுக்கு அது. ஸோ இப்போ நம்ம உட்கார வச்சு உங்களுக்கு பேச தான் செஞ்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு வைப் ஆகணும். இன்னும் நீங்கள் வந்து பாடினீங்கன்னா அவங்க இறங்கி எங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். மஜாவாக எடுத்து விடு தலைவா, ஒரு 4-5 மாற்றி ஒரு மாதிரி ரேப்பை மிக்ஸ் மேஷப்பா ஏதாவது ஒன்று பண்ண தலைவா, உட்காரக்கூடாது, நான் செஞ்சு அப்படியே குதிக்க ஆரம்பிக்கணும். நான் ஒரு அன்ரிலீஸ்ட் லைக் ஒரு 4 லைன் சொல்கிறேன் ப்ரோ. அன்ரிலீஸ்டா? செம்ம எக்ஸ்க்ளூசிவ். ஆமாம், எக்ஸ்க்ளூசிவ் SS மியூசிக்குக்காக. மஜா, சூப்பர். இது வந்துட்டு பாட்டு பேர் வந்துட்டு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. எப்படி போவேன்னா, உனக்கு தெரியுமா நான் யாருன்னு, நான் எங்கே இந்த வாருன்னு, கடவுள் வெதிச்ச விதை நான், கீழாக பெருசாக பண்ணுவான் பேருன்னு, உனக்கு தெரியுமா நான் யாருன்னு, நான் எங்கே இந்த வாருன்னு, கடவுள் வெதிச்ச விதை நான், கீழே இந்த மேலே நான் வருவேன் ஏறுன்னு, எனக்கு என் ஃபேமிலி ஃபர்ஸ்ட், மற்றதான் பார்க்கலாம் நெக்ஸ்ட், காலை நான் எடுக்க மாட்டேன், எதுந்தான் எனக்கு பண்ணி நீ டெக்ஸ்ட், தூங்குறதுக்கு பெட்டு, 3 வேளை ஃபுட்டு இருக்குது, போடுறதுக்கு ட்ரெஸ், எனக்கு நான் கடவுள் நிஜமா பண்ண பிளஸ், தப்பாக நான் பண்ணாக்கா ஒத்துப்பேன், மன்னிப்பை கேட்டு நான் கற்றுப்பேன், நான் இன்னும் ஜுரம்னு வந்தாக்கா என் மம்மி இது மடியில் பத்துப்பேன். அடிப்போம் ப்ரோ. அது வா செம்ம ப்ரோ. அது எப்படி பிடிக்கிறீங்க அந்த ரைமிங், அந்த இந்த மேட்ரு உட்காந்து எழுதுவீங்களா கொஞ்சமாக? ஆமாம், சும்மா எழுதுவேன் ப்ரோ. லைக் ஒரு சுச்சுவேஷனில் என்ன மாட்டிச்சுன்னா அப்படியே ஃபோனில் எடுத்து எழுதிடுவோம் ப்ரோ, அவ்வளோதான். லைக் நீங்கள் இந்த மாதிரி ரேப்பு இந்த மாதிரி பாட்டுலாம் எழுதுறீங்களா, லைக் யூ வில் கனெக்ட் வித் யூ அண்ட் அதை கேட்கும் போது நிறைய பேருக்கு ரிலேட் ஆகணுன்ற மாதிரி ஒரு ஃபேக்டர் உள்ளே வைக்கணும்னு நினைப்பீங்களா, இல்லை என்ன மாதிரி பண்ணுவீங்க? அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ. லைக் எனக்கு என்ன தோணுதோ அந்த மூமெண்ட்டில் அதை எழுதிடுவேன், அவ்வளோதான். நிறைய ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் போகும். ஆமாம், கண்டிப்பாக ப்ரோ. நிறைய லைன்ஸ் எடுப்பேன், நிறைய லைன்ஸ் ஆட் பண்ணுவேன், சில வேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவேன், சில வேர்ட்ஸ் எலிமினேட் பண்ணுவேன். அது நேச்சுரல் ப்ரோ. ஆனால் ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஐடியா வந்துச்சுன்னா அந்த ஐடியா வந்துட்டு ஃபோனில் போட்டுருவோம். ஆமாம். ஸோ இப்போ வைரலாக போயிட்டுருக்க அதை பற்றி பேசிடலாம். எங்கேருந்து இது ஆரம்பிச்சது அண்ட் எப்படி இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணீங்க, எவ்வளோ ப்ராசஸ் ஆச்சு, இதுக்கு பின்னாடி நடந்த ஸ்டோரியை சொல்லுங்கள் ப்ரோ. இந்த பாட்டு ஆக்சுவலாக 2023 செஞ்ச பாட்டு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாம் ப்ரோ, பள்ளியா பாட்டு 2023 செஞ்ச பாட்டு இது. இப்போ சம்பவம் பண்ணுது. ஆமாம், அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். ஸோ 2023 செஞ்ச ஒரு பாட்டு
நானும் பாலும் லிங்க் ஆனோம். இது வந்துட்டு பால் வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் செஞ்ச ஒரு பாட்டு, ஓகேங்களா. ஸோ சும்மா ஒரு ட்ரம் லூப் போட்டோம். ஒரு ட்ரம் லூப் போட்டுட்டு பால் சொன்னால் நான் 4 லைன் எழுதியிருக்கிறேன். நான் வந்துட்டு ஓகே, இந்த 4 லைன் பால் சொன்னால் நான் 4 லைன் எழுதினேன். அப்புறம் அங்கேயே எழுதி பாலில் ஒரு 4 லைன் சொன்னால் அப்படியே பீட் போகும்போது இல்லை, நான் அட்டன்னு சொன்னேன். அதுக்கு கேட்கும் போது கரெக்டாக சவுண்ட் ஆயிடுச்சு. அது அங்கே பண்ணும் போதும் நீங்கள் சொல்லும் போதும். ஆமாம், இதே வைக்கலாமே, லைக் இதே வைக்கலாமேன்னு வச்சிட்டோம், அவ்வளோதான். ஸோ சேம் டே வந்துட்டு சவுகார்பேட்டில் ஒரு அட்டி இருக்குது, சென்னைக்கு வரும்போதெல்லாம் அங்கே போயிடுவோம் நம்ம. அங்கே எழுதி அவ்வளோதான், அந்த பாட்டு ஆயிடுச்சு. அன்றைக்கே முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட், லைக் ரைட்டிங் 3 years பேக் இட்ஸ். ஸோ அந்த ஆடியோ ப்ராசஸ் அப்போ ஓபன் தோலான்னு ஒரு ப்ரொடியூசர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போயிட்டு அந்த ஐடியா சொல்லுவோம், இந்த மாதிரி சானிக்கெல்லாம் அவர் வந்துட்டு நம்ம கூட உக்காந்து நம்ம ஃபுல்லாக கம்போஸ் பண்ணி, நான் பால் தோழர் வந்துட்டு ஃபுல்லாக கம்போஸ் பண்ணி அவ்வளோதான் அந்த பாட்டு ஆயிடுச்சு ப்ரோஸ். லைக் இந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட், couple of hours சாங் கம்ப்ளீட். அதுக்கப்புறம் நிறைய பர்ஃபார்ம் பண்ணுவோம் அந்த சாங்கை. அண்ட் ரியாக்ஷன் வந்துட்டு செம்மையாக இருக்கும். லைக் லைவ் ஷோஸ் ரியாக்ஷன் சரியாக இருக்கும், பப்ளிக்குக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருக்கீங்க இந்த சாங்கெல்லாம் நீங்கள் வெளியிலலாம்? ஆமாம், 2 இயர்ஸா எல்லாம் செக், சென்னையில் செக், எல்லா ஸ்டேஜ்லையும் செக், பெங்களூரில் செக், எல்லாம் வச்சிட்டோம். லைக் எங்கே வைக்கணுமோ சீட்ஸ் அங்கங்கே சீட்ஸ் போட்டிங்க ஆல்ரெடி, இது வரப்போகுதுன்னு. ஆமாம், அங்கங்கே சீட்ஸ் போட்டோம். ஸோ நானும் பாலோ ஐடியா பேசும்போது பால் சொன்னால் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இது வந்துட்டு விஷயம் நம்ம இதில் இருக்கலாம். அப்போ நான் சொன்னேன், ஃபார் பீப்புள் ஹூ நோ, உங்களுக்கு இது தெரியும். ஃபார் பீப்புள் ஹூ டோன்ட் நோ, அது வந்துட்டு சென்டர் ஃப்ரெஷ் ஆட் கனெக்ட் ஆகிடும். ஸோ அது வந்துட்டு கனெக்ட் ஆனால் போதும். எப்படி கனெக்ட் ஆனா அவ்வளோதான். ஸோ வந்துட்டு சம்படி லைக் ஃப்ரம் பெங்களூர் ஆர் மேபி லைக் பாம்பே, அவங்களுக்கு வந்துட்டு இது சென்டர் ஃப்ரெஷ் ஆட் இல்லை என்ற ஒரு ஃபீலிங் கிடைக்கலாம். ஆனால் சில் எப்படி எதுக்குனாலும் சில் ப்ரோ. நம்மளுக்கு பாட்டு நம்மளுக்கு பாட்டு செஞ்சு அது ஒரு நல்ல ஃபீலிங். ஓகே, அது வந்துட்டு நல்லா பண்ணா லைக் ஓ மக்களுக்கு பிடிக்குதா, வாவ், லைக் அக்னாலேஜ், லைக் ஒரு அக்னாலேஜ்மெண்ட். அண்ட் தட்ஸ் ஆல்சோ அ நைஸ் ஃபீலிங் டு கெட் லவ், வேலிடேஷன் தட் ஓ வாவ் நல்லா இருக்கு பாட்டு எல்லாரும் பண்ணுறாங்க, அவ்வளோதான் ப்ரோ அந்த ஃபீலிங். ஆமாம், நல்லா இருக்கு. ரிசப்ஷன் எப்படி இருக்கு இப்போ? நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வெல்கமிங்காக இருக்கா? கண்டிப்பாக. ஆமாம். ஏன்னா நான் ஒரு பிடிஎஸ் பார்த்தோம், லைக் அந்த ஒரு ரிஹர்சல் மாதிரி அது மாதிரி ஒரு 3 நாள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, அந்த இப்படி தான் இருக்கணும் அந்த காஸ்டியூம் அவங்களுக்கு மாதிரி போடலாம் அப்படின்ற மாதிரி ப்ரீ பிளான் பண்ணிட்டீங்களா? ஆஃப்கோர்ஸ். ஆமாம். வாட் நெக்ஸ்ட்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? வாட் நெக்ஸ்ட்னா ப்ரோ சில ப்ரோ ஆக்சுவலாக நிறைய இருக்குது நெக்ஸ்ட். இப்போது 28th ஒரு பாட்டு வரும், நெக்ஸ்ட் மந்த் ஒரு பாட்டு வரும். அதுக்கப்புறம் ஒரு பேக்கேஜாக ஒரு 5 பாட்டு விடலான்னு இருக்கிறேன் நான். அது வந்துட்டு ஒரு இபி லைக் பேக்கேஜாக, ஆல்பம் இல்லை, ஸ்மாலர் வெர்ஷன் ஆஃப் அன் ஆல்பம். ஒரு 5 பாட்டு விடலான்னு இருக்கிறேன் இந்த வருஷம். இது உனக்கு தெரியுமா இல்லை இந்த பாட்டு நான் பாடி காமிச்சேன் இல்லை, மேபி அதில் இருக்கலாம், மேபி. ஓ, அதில் இது ஒன்றா இருக்கலான்றீங்க? ஆமாம். ஓகே. ஆமாம். ஸோ அந்த பிளான் இருக்கு ப்ரோ இந்த வருஷம் மேபி. ஆமாம், பேக் டு பேக் ரிலீசஸ், பேக் டு பேக். ஆமாம் ப்ரோ, அதுதான் ரிலாக்ஸாக குத்துட்டே இருக்கணும். இது படத்தில் வரணும், படத்தில் ஒரு பாட்டு பாடணும் அப்படின்ற மாதிரி ஐடியாவா இல்லை என்ன பேசிஸ் ப்ரோ? என்ன மாதிரி இது? இப்போ நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கோம், நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பேருக்கான வாய்ப்புகள் கிடைக்குது, நிறைய பேர் இப்போ நிறைய எக்ஸ்போஷர் கிடைச்சிட்டு இருக்கு, இந்தியா ஆர்டிஸ்ட்டுக்கான ஸ்டேஜ் பிளாட்ஃபார்ம்லாம் கிடைக்குது முன்னாடி மாதிரி இல்லாமல். வாட் யூ திங்க்? இந்த எக்ஸ்போஷர் ஸ்டேஜஸ்லாம் நிறைய கிடைக்குது, நிறைய பேர் வராங்க. இட்ஸ் அ குட் திங் இல்லை ப்ரோ? இட்ஸ் அ வெரி குட் திங். கம்யூனிட்டி பில்ட் ஆகிட்டு இருக்கு. And that's the most important thing for everybody. To see someone go from nowhere to somewhere, ஒரு நல்ல ஃபீலிங் இல்லைங்களா? ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போது தட் மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வரது வந்துட்டு இஸ் வெரி இன்ஸ்பைரிங் டு see people do that. அண்ட் அதுதான் ப்ரோ சிம்பிளான ஜேர்னி. ஸோ யூ ஸ்டார்ட் ஃப்ரம் சம்வேர், அந்த ஜேர்னி ஒன்று எங்கேயோ கூட்டுன்னு போகும், ஜஸ்ட் ட்ராவல் தட் வே, அவ்வளோதான். ஸோ எனக்கு இப்போ எப்படின்னா, இப்போ வந்து கிழக்கே இருக்காரு முன்னாடி வந்து, இப்போ இருக்க ஸ்டேஜ் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காப்புல, பாட்டு பண்ணுறாரு, அடுத்து எனக்கு லைன் அப் இருக்குது அப்படின்னும் போது, இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் ஒருத்தரை பார்த்து தான் வந்திருக்கீங்க. ஸோ நம்மளுக்கு ஒன்று தோணும்ல, நம்மளும் அதே இடத்துக்கு வருவோமா? இப்போ கிழக்கையை பார்த்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு, இப்போ எனக்குமே இப்போ இவர் மாதிரி நான் வர முடியுமா, இப்போ நான் இவர் மாதிரி ரேப் பண்ணலாமா, எழுதலாமா, எப்படி அவர் வந்து நாலேஜ் கெயின் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு ஃப்ளோ இருக்குல்ல, அதை சொல்ல முடியுமா? எங்கே ஆரம்பிச்சது? இப்போ உங்கள் ஸ்கூலிங்லேருந்தே போகலாம், உங்களுடைய பயோகிராஃபி மாதிரி போகலாம்.
ப்ரோ பேசிக்காக ஸ்கூலிங்னு சொல்ல போனால் எங்கள் டேட் வந்துட்டு சிடி எத்தனை வருவார் ப்ரோ. 2007-8 பீரியட் சிடிஸ் நிறைய இருக்கும் இல்லைங்களா. டான் மோயன், மைக்கேல் ஜாக்சன் சிடிஸ் எத்தனை வருவார் எங்கள் டேட். காலையில் வந்துட்டு டான் மோன் வந்துட்டு காஸ்பல் ஆர்டிஸ்ட் ப்ரோ, பேசிக்காக கிறிஸ்டியன் சாங்ஸ். ஸ்கூலுக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி அந்த சிடி போட்டு வால்யூமெல்லாம் ஏற்றி அந்த பாட்டு கேட்டுன்னு இருப்பாங்க. எவ்ரி டே டெய்லி ப்ரோ. நான் ஏஞ்சி ஓகே ஃபுல் மியூசிக்கலாக இருக்கும் ப்ரோ. அது இஸ் நாட் சம்படி சிங்கிங், மியூசிக்கலாக இருக்கும். ஒரு ஃபுல் பேண்டோட அண்ட் ப்ரேஸ் அண்ட் வர்ஷிப் மாதிரி நடுக்கும். நான் பார்த்துட்டு ஓகே போயிடுவேன் ஸ்கூலுக்கு. நைட்டில் வந்துட்டு ஓகே மைக்கேல் ஜாக்சன் நல்லா ப்ளே பண்ணுவோம், டின்னர் சாப்பிடுவோம், ஓகே ரிலாக்ஸ் ஆகிடும், அவள் தான். அது வந்துட்டு டெய்லி நடுக்கும் டில் என்ன லைக் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ப்ரோ. 10th கூட இல்லை 9th நினைக்கிறேன், டெய்லி நடுக்கும்ண்ணா. ஸோ அந்த ப்ராசஸில் நான் வந்துட்டேன். ஸோ மைக்கேல் ஜாக்சன் எல்லாம் 10th வரைக்கும் இல்லை, நான் காஸ்பல் மியூசிக் போகிறேன் லைக் ஓகேங்களா. ஸோ இந்த தாட் வந்துட்டு மிக்ஸ்ட் வித் ஏகான், மிக்ஸ்ட் வித் 50 Cent, அது வந்துட்டு மியூசிக்கலாக உட்காந்துருச்சு ப்ரோ ஓகேங்களா. அது வந்துட்டு மியூசிக்கல் ஆஸ்பெக்ட் ஒரு சைடு வச்சுருங்க. ஸ்கூலில் இருக்கும்போது ஒரு ஈவெண்ட் இருக்கும் ப்ரோ. அந்த ஈவெண்ட் பேர் வந்துட்டு மேட் ஆட்ஸ் ஓகேங்களா. மேட் ஆட்ஸ்னா ஆட்னா அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரோ, மேட்னா நான் கிரேசி. ஸோ கிரேசியாக ஒரு ப்ராடக்ட் எப்படி அட்வர்டைஸ் பண்ண உங்களுக்கு தெரியும் இல்லை. மேட்ச் ஜாப்பா இங்க? ஆமா, இங்க ஆட் ஜாப் பண்ணுவாங்க. ஆட் ஜாப். ஆமா ஆட் ஜாப். ஓகே, சேம் சிமிலர் ப்ராடக்ட்ட வச்சு எவ்வளவு ஹியூமரஸா கனெக்ட் பண்ற மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் நான் எழுதுவேன். ஓ அப்பயே ரைட். ஸ்கிரிப்ட் நான் எழுதிட்டு நரேட்டர் கொடுத்துருவேன் நான். ஓகே, உள்ள போக மாட்டீங்க ஆனா எழுதி மட்டும் கொடுத்து? இல்லை போவேன், நடிப்பேன். நான் நரேட்டெல்லாம் பண்ண மாட்டேன், நரேட்டர் கொடுத்துடுவேன், நடிப்பேன் ஓகேங்களா. அது வந்துட்டு ரைட்டிங் வந்துருச்சா. ஸோ இந்த ரைட்டிங் வந்துட்டு இந்த மியூசிக்கல் ஆஸ்பெக்டை வந்துட்டு ரெண்டும் மர்ஜ் பண்ணும் போது ஆன ஒரு ப்ராசஸ் இது ப்ரோ. ஓகே, அதுதான் என் ஜர்னி ஆக்சுவலாக. இதில் எப்படின்னா நீங்கள் ஆரம்பத்தில் இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு தோணும்ல, நம்ம எதிர்பார்க்குற ஒரு மீட்டர் அட்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நீங்களா எழுதின ஒரு பாட்டு, நீங்களா எழுதினதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ஒரு மாதிரி இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், மொக்கையாக இருந்துச்சு ப்ரோ, மறக்கவே முடியல. மறந்துட்டீங்க? ஆமாம் ஆமாம். அது சொல்லுங்களேன், நல்லா இருக்கும் அது. அந்த பாட்டு எனக்கு ஞாபகம், அந்த இன்சிடென்ட் சொல்லுங்க. லைக் சாங் வேணாம், லைக் எப்படி நம்ம ஒன்று நல்லா பண்ணுவோம்னு நினச்சி நம்ம போயிருப்போம். ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் அமைஞ்சிருக்கும். அடுத்தடுத்து இல்லை, இன்னும் ஃபைன் டியூன் பண்ணும். ஆமாம் கண்டிப்பாக, அஃப்கோர்ஸ். அதான் நான் சொல்கிறேன் இல்லை ப்ரோ, லைக் நான் ஃபுட்பால் ஆட போவேன்ல, அங்கே அந்த பாய்ஸோட நைட்டெல்லாம் அட்டி விடுவோம் ஒரு வாட்டி. ஸோ அப்போ தான் என் ஃப்ரெண்டுன்றாங்கலாம் ராப் பண்ணுவான், அவங்களுக்கெல்லாம் தெரில, ஏற்றி விட்டாங்க, மாட்டிக்கினேன் நான். ஓகே, அவனுக்கு தான் தெரியும் அப்போ ஃபர்ஸ்ட். சரி, அப்போ வந்துட்டு பாடி காமிச்சேன், மஸ்தா பாட போகிறோம் அப்படின்னு நினச்சினேன். முக்கிய ஆச்சு அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறேன்னே புரியல அவங்களுக்கு. ஒரு ஸ்பீடாக பேச ஆமாம் ஆமாம், ரொம்ப ஒரு மாதிரி லைக் ஆயிடுச்சு. அது அவங்க வந்துட்டு சிரிச்சிட்டாங்க எல்லாரும். சொன்னால என்னடா இது மொக்கே ஆயிடுச்சு, வேலைக்கே ஆகலன்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு திருப்பியும் எழுதி ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி வந்தேன் ப்ரோ. அதுக்கப்புறம் வாவு ஷூட் பண்ணும் போது தான் எல்லாருக்கும் தெரியும், லைக் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அது ஏரியாவில், பெங்களூரில் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வெஸ்டோ மீட்டரை கரெக்டாக சம்பவம் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஆமாம், அதுக்கப்புறம் கரெக்டாக டாட்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் லைக் ப்ரெசென்ட். அண்ட் கனெக்டிங் பிரிட்ஜ் இருக்குல்ல, இப்போ ஆர்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு எங்கே போனாலும் நம்மளுக்கு அந்த ரிசெப்ஷன் கிடைக்க தான் போகுது. லைக் நம்ம எந்த மீடியம் ரிலீஸ் பண்ணாலும் அதை பிடிச்சவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ண தான் போகிறாங்க. இப்போ நீங்கள் பெங்களூர் இருக்கீங்க, இங்கே சென்னை, இந்த மாதிரி அந்த ஸ்லாங் ஒரு மேட்டர் இருக்கும். அது எப்படி இதாக இருக்கும், கனெக்ட் ஆகும், நல்லா அழகாக இருக்கும் கேட்கவே, நம்மளுக்கு வந்துட்டு பேசுறதா இருக்கட்டும். அது மாதிரி லைக் அது ஒரு மாதிரி ஏதாவது ஒரு பேரியராக ஃபீல் பண்ணீங்களா, இல்லை அது மாதிரி ஏதாச்சும்? கண்டிப்பாக ப்ரோ, அது ஒரு சின்ன பேரியராக தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தான் தோணுச்சு, ஆனஸ்டாக சொல்ல போனால். ஏன்னா நம்ம பேசுகிற ஸ்லாங் இல்லை இங்கே வந்துட்டு புரியவே புரியாது. வந்துட்டு என்னடா சொல்கிறான் இவன், என்னை அப்படி பார்க்குவாங்க. நல்ல கரெக்டாக தானே நான் பேசுகிறோம், உங்களுக்கு தான் புரியல எனக்கு தோணும். நீங்கள் அப்படி யோசிச்சு நான் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இல்லை, எனக்கு என்ன நார்மலாக இருக்க மாதிரி இப்போ தெரியுது, பட் முன்னாடி சொல்கிறீங்க ஆரம்பத்துலையா? கரெக்ட் இல்லை, நான் வந்துட்டு நான் 2021 2022 சென்னைக்கு வரேன். நார்மலாக எங்கள் ஊரில் எப்படி பேசுவாங்களோ பெருட்டி விட்றேன், அப்படி பேசி அவங்க இல்லை பார்க்குறாங்கண்ணே, யாரா இவன், நான் அவங்கள பார்க்குறேன், நீங்கள் யாரா, மாற்றி ஓகே அந்த ஃபீலிங்கில். அப்போ வந்துட்டு திரும்பி போகிறேன். அப்போ லைக் வந்துனே இருந்தேன் ப்ரோ. அப்போ புஷ்டேன் உங்கள் மீட்டர் புஷ்ட்டு, அவள்தான். இப்போ பாரு நான் பேசுறது செம்மையாக இருக்குது, எங்களோட மாசம் ஆகுது. அதுதான் நான் சொல்கிறேன் ப்ரோ, புஷ்டேன் உங்கள் மீட்டரை, அவள்தான்.
லைக் அதை எழுதும் போதும் இங்கேயும் அங்கேயும் 2 இடத்தையும் நீங்கள் லாக் பண்ணுறீங்க. இப்போ பாட்டு கேட்டால் 2 பேரும் கனெக்ட் கண்டிப்பா இல்லை ப்ரோ. நம்ம சொல்கிறோம் அட் த எண்ட் ஆஃப் த டே மியூசிக் வந்துட்டு கனெக்ட் ஆகணும். கரெக்டா? நான் ஒரு பிளாக் மைண்டில் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்தேன்னா நான் வந்துட்டு வெறும் பெங்களூர் ஸ்லாங்கில் ஃபுல்லாக ரெப்ரசன்ட் எல்லாருக்கும் புரியணும். லைக் நம்ம பேசுகிற தமிழ் வந்துட்டு ஸ்ரீலங்கனுக்கோ புரியணும், மலேசியனுக்கோ புரியணும், பெங்களூரில் இருக்கிற மக்களுக்கோ புரியணும், சென்னையில் இருக்கிற மக்களுக்கோ புரியணும். நான் அந்த ஜோனில் எழுதுவேன் ப்ரோ. கிளாஸ் புரியணும் எல்லாருக்கும் புரியணும். அதுதான். அதுதான் ஆக்சுவலாக ஆனஸ்ட்டாக அதுதான். இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எழுதும் போது நான் வந்துட்டு என்னைக்கு என்ன அங்கே என்ன பேசுமோ அதுதான் எழுதுவேன். இப்போ நான் அந்த டிரான்சிஷன் ஆர்ச்சு இல்லைங்களா, இங்கே ஆகிட்ட அப்புறம் அந்த கதை புஷ்டம் நான் அதை கற்றுக்கினேன் நான். ஓகே, ஒரு லேர்னிங் கர்வ் ஆயிடுச்சு எனக்கு அது. புரியுது. அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு அன்ரிலீஸ்ட் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சாங் பண்ணீங்க எங்களுக்காக. நான் பண்ணால் மஜாவாக இருக்கும்பா இந்த பாட்டு, எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்றது. அதுவும் அன்ரிலீஸ் தான் ப்ரோ. அதுவும் அன்ரிலீஸ் தான். அன்ரிலீஸ் நிறைய சரக்கு வச்சிருக்கீங்க போல தலைவா. பயங்கரமாக சரக்கு வச்சுன்னு இருக்கிறேன் ப்ரோ. கேட்டா டீலாம் நாடுவேன் டண்டானாக்கா, என் பிள்ளைங்கெல்லாம் வரும் மச்சான் சண்டானாக்கா, நாடுவேன் டண்டானாக்கா. ஏய் मेरे पूरे भाई लोग अमारते ने डायलॉग हमारा तो हिस्सा अमारते आचल छोटे साइडो अनारों साइको आया तो काइको आ तमिल हिंदी रैप यू कैन डू व्हाट आई डू ना के कुमा टू पाक ना कुडी पेटियो बाग वो दिखती है माशाल्लाह आ नाम जस्ट लाइक हू दैट அந்த மாதிரி போயிடும். ஏன் தலைவா என்ன நிறைய ஒரு பேன் இண்டியா லாங்குவேஜ்ல உள்ள வந்துட்டு போகுது. கண்டிப்பா இல்ல ப்ரோ. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இப்போ மஜாவா இருக்கு. இது கனெக்ட் ஆகணும். அது வந்துட்டு நம்மளோட ஹிந்தி தெரியுமா உங்களுக்கு? ஹிந்தி? ஆமா தெரியும். என்ன லாங்குவேஜ் தான் தெரியும்? பயங்கர கன்னடா தெரியும், ஹிந்தி தெரியும், தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும். கிலாக்கே உண்மையிலே கிலா தான் போல இருக்கு. ஆமா ப்ரோ, அங்கத்துல இருந்தா பேரே வந்துச்சு. இப்போ புரியுதா? அதான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. உங்க மவுஸ் என்னன்னு தெரியுது, புரிய வச்சு. ஆமா. இப்போ எப்படி இப்போ நீங்க நிறைய ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்க மாதிரி இருக்கு? இல்ல சான்ஸே இல்ல ப்ரோ. நீங்க இன்ஃப்ளூயன்சர் தான். நீங்க இன்னும் 2-3 பாட்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க தனியா ஒரு ஸ்டேஜ்ல உங்களுடைய கான்செப்டை பாக்குறதுக்கு ஊர் ஃபுல்லா டிக்கெட் எடுக்கிறதுக்கு நசுக்கி வருவாங்க ஆட்கள்லாம். வாட் யூ திங்க்? இந்த மாதிரி கொலாபரேஷன்லாம் பண்ணும்போது எப்படி இருக்கு? ஏதாவது நல்லா இருக்கு ப்ரோ. குட் ஃபீலிங், மோர் தென் எனிதிங், நைஸ் ஃபீலிங். அதுதான் அது எண்ட் ஆஃப் த டே கோல். கான்சர்ட்ஸ் டீமா கண்டிப்பா ஒரு ஸ்டேடியமாக பேக் பண்ணோம், அதுதான் கோல். லைக் மியூசிக்கை வச்சு மேபி ட்ராவல் த வேர்ல்ட், தெரில, குட் பி. இப்போ நிறைய பேருக்கு சில இது இருக்காது, அதில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்காது, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது. உங்களை மாதிரி ஆள்னா உங்களை அப்ரோச் பண்ணால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா, இல்லை சப்போர்ட் சொல்லி தருவீங்களா? அது மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? கண்டிப்பாக ப்ரோ. கண்டிப்பாக, அஃப்கோர்ஸ். ஆனால் நிறைய ஆர்டிஸ்ட் இப்படி இருப்பாங்க, பார்த்தே கற்றுக்குவாங்க ப்ரோ. வித்தக்காரங்க ப்ரோ ஆர்டிஸ்டெல்லாம். இப்போ நீங்கள் கூட பாருங்கள், அப்படியே என்ட்ரி ஆனீங்க, ஸ்டார்ட் ஆகும்போது வேறு ஜோனுக்கு வந்துட்டீங்க. கரெக்டாக? வித்தக்கார தானே ப்ரோ நீ? அவ்வளோலாம் இல்லை ப்ரோ. அதுதான் ப்ரோ, அவ்வளோதான் அந்த ஜோன். எல்லா ஆர்டிஸ்ட்டும் சேம். அண்ட் இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? லைக் லைஃப்லாம் ஜாலியாக போதா? நினச்ச மாதிரி சந்தோஷமாக போகுது ப்ரோ. சந்தோஷமாக போகுது. ஆமாம். இந்த லவ், கல்யாணம் அது மாதிரி தான் இருக்குதா தெளிவா? பெண்கள் ஃபேன்ஸ் கேட்பாங்க. சில் தான் ப்ரோ, அதெல்லாம் இப்போதைக்கு இல்லை. இப்போ வருத்தமாக சொல்கிறியா தெளிவா? இல்லை ப்ரோ, இப்போ தான் 25 ப்ரோ நான். ஆமாம். ஓ ப்ரோ. ஸோ டைம் இருக்குது இன்னும் கொஞ்சம், நிறையா இருக்குது. ஆமாம். ஸோ அதை பற்றி யோசிக்கல இப்போத்துக்கு, ஆனால் கண்டிப்பாக யோசிக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஐ லைக் யூர் ஆட்டிடியூட் ப்ரோ. இப்படிதானா? ஆமாம், ரிலாக்ஸாக இருப்பா ப்ரோ. ப்ரோ இதுவுமே இல்லை, ஜாலியாக இருக்குது ப்ரோ இது. ஆமாம், ஜாலியாக தான் ப்ரோ. ஐவன் ஐ லைக் யுவர் ஆட்டிடியூட். தேங்க்யூ. அண்ட் போத் பாய்ஸ் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர். ஆமாம். அண்ட் இது எப்படி பால் டப்பா, நம்ம நிறைய பேர் இருக்காங்க, வெங்காயம், அப்புறம் நம்ம வேடன் அண்ணா, நிறைய பேர் இருக்காங்கல்ல. லைக் யாரு கூட கொலாபரேட் பண்ணி கான்செப்ட் பண்ணணும்னு ஆசை உங்களுக்கு? எல்லாரும் கூட ப்ரோ. எல்லாரும் கூடயும்? ஆமாம். ஏன்னா இப்போ இங்கே நம்ம பார்க்க போனால் ஆஃபர் ஹார்டிகல்ச்சர் இருக்கும், கெல்த்தி இருக்காப்ல, நிறைய பேர் இருக்காங்க. டிசம்பர் 2026 எல்லாரும் பெங்களூருக்கு வந்துருங்க. நான் ஒரு ஷோ பண்ண போகிறேன். எல்லா வருஷமும் பண்ணுவேன். ஸ்கிலக்கே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பால் வெங்காயம்லாம் இருப்பாங்க. ஸோ ப்ரோ பேசிக்காக இல்லை, ஐ லைக் டு ஹாவ் அ கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் தட் ஸ்ப்ரெட் க்ரோ ஆட்டோமேட்டிக் ப்ரோ, தட் ஸ்ப்ரெட் லவ். இல்லையா? யோசிச்சு பாருங்க ப்ரோ. லைக் வை டு யூ பை அ டிக்கெட்? One, you like the music, and 2, you want to see the artist. இல்லைங்களா? ஸோ when that is what, அது என்னது ப்ரோ? அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வரது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஸோ அது எப்பவுமே டிசம்பர் மந்த்ல எவ்ரி டைம். டிசம்பர் மந்த் என் பர்த்டே ப்ரோ. ஸோ அந்த டைம்ல தான் நான் பண்ணுவேன். சூப்பர். ஸோ லைக் ஐ செலிப்ரேட் மை பர்த். அந்த மந்த்ல நீங்க மக்களுக்கு வந்து உங்க பாட்டு மூலியமா நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு. கண்டிப்பா ப்ரோ. டிசம்பர் 30th நான் பிறந்த நாள். டிசம்பர் 27, 28 அப்படி பண்றோம் நம்ம. அப்புறம் பர்த்டே சம்பவம். அப்போ பர்த்டே சம்பவம். சூப்பர். அந்த மாதிரி அந்த ஜோன். ஆமா. சில். ஆமா. டிக்கெட் கொடுத்து. கண்டிப்பா ப்ரோ, ஆஃப் கோர்ஸ். ஏகான் அண்ட் அவர் இந்தியாவுக்கு வரும்போது நீங்கள் ரொம்ப வைப் பண்ணீங்க, நீங்களும் பால் டப்பாவும் சேர்ந்து ஏதோ நேரில் தான் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணீங்களா, இல்லை நேரில் பார்க்க ட்ரை பண்ணீங்களா? இது நடந்துச்சு அந்த சம்பவங்கள்? இல்லை ப்ரோ, அப்படியெல்லாம் ஆகல. அவங்க வந்துட்டு ஷோ பண்ணார் பெங்களூரில். அந்த ஷோக்கு நம்ம போயிட்டு இருந்தோம், அவ்வளோதான். அவர் லைவ் கான்சர்ட் அவர் லைவாக பெர்ஃபார்ம் பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்க? ஆமாம். ஹவ் வாஸ் இட்? லைக் நீங்கள் வந்து சிடி கேசட்டு ஃபோனில் அப்படி பார்த்துட்டு என்னன்னா அந்த ஃபீலிங் என்ன தெரியுமா ப்ரோ, அந்த சைல்ட்ஹுட் ஹீரோ அவன் வந்துட்டு நீங்கள் இயர்ஸ் டெக்கேஜ் ஆகிட்ட அப்புறம் நேருக்கு நேராக பார்க்குற ஃபீலிங். அதுதான் அவங்க ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி. அவர் வந்துட்டு எப்படி ஆர் லைக் எனர்ஜி, ஆரா, ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ், கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே வாவ், மோர் தென் இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் இஸ் பிளேயிங் இன் பெங்களூர், மோர் தென் தட் சம்படி ஐ லிசன் டு இஸ் பிளேயிங்ன்ற ஒரு ஃபீலிங். நம்மளாம் பட்டு பிட்டின்னு டிக்கெட் புக் பண்ணுறோம் ப்ரோ, அது வந்தோன்னையும் இல்லை சட்டுன்னு வச்சிட்டிங்க. லைக் இப்போ ரேப்பர்ஸ் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்ல ஒரு ஸ்வாக் இருக்கு, ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, இந்த அப்படி இப்படின்னு அது நார்மலி கிரியேட்டட் ஆர் அதுக்கு அது வந்து அப்படி பண்ணி தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணுமா? அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ, அது ஒரு ஃபீலிங் ப்ரோ, அது ஒரு ஃபீலிங் ப்ரோ. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஹேர் கட் இருக்குது உங்களுக்கு, கடுக்கன் போட்டுக்கிறாங்க பஞ்சாவா, செயின் மாதிரி, இந்த லூஸ் வாட்ச் ப்ரோ இது மாதிரி தேர்ந்த கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ. எங்கே லூஸ் ஏன் இந்த வாட்ச் லூஸ்னால, இது ஆக்சுவலாக என் தாத்தா வாட்ச் நான் போட்டணுன்றேன், அதுதான் இது லூஸ். இது வந்து ஆமாம் அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ. நீங்கள் போடுற மாதிரி கூட போடலாம், அதெல்லாம் ஆச்சு. நீங்கள் வந்துட்டு இந்த ஹேர் கட் வைக்கணும், இப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி இருந்தாலே நம்மளோட ஸ்டாண்டர்ட் நம்ம செட் பண்ணுறது. ஆமாம், அவ்வளோதான் ப்ரோ. உங்கள் கேரக்டர், உங்கள் கதை என்ன, அவ்வளோதான். அண்ட் 2 டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் லைக் பெங்களூர், சென்னை அப்படின்னும் போது லைக் வேறு ஆடியன்ஸு, லைக் இது எப்படி எவால்வ் ஆகுதுன்னு பார்க்குறீங்க? இப்போ ரேப் நம்ம பார்க்குறோம், அந்த செட் ஆஃப் ஒரு மீட்டரில் வந்து அதை எடுத்துப்பாங்க, இங்கே செட் ஆஃப் ஒரு பீப்புள் அதை எடுத்துப்பாங்க. ஹவு டு யூ சி வேறு சிட்டி, வேறு பீப்புள், அது அப்படி பார்க்குறீங்களா? இல்லை ஒரு சாங் அது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுன்ற மாதிரி பார்ப்பீங்களா? ஒரு சாங் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி, அதுக்கு தான் ப்ரோ. வேறு லாங்குவேஜ், வேறு ஸ்லாங், ஒரு சாங் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி. அந்த டிவிஷன் நம்மளே போட்டுறக்கூடாது இல்லைங்களா? கரெக்ட். இது இவங்களுக்கு பிடிக்கும், இது அவங்களுக்கு பிடிக்காது, இந்த மாதிரி பாடினா அப்படின்ற மாதிரி. ஏதாவது ஸ்ட்ரகிள் பயங்கரமாக ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளில வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்களா? ஸ்ட்ரகிளா? ஆமாம், ஏதாவது ஒரு மாதிரி செட்பேக், என்னடா இது இதெல்லாம் சில்லா ப்ரோ, அதெல்லாம் தட்டி விடுற விஷயம். முன்னே பார்க்கணும், அவள் தான் முன்னே என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கணும். ஆமாம், ஸ்ட்ரகிள் யாருக்கு ப்ரோ இல்லை, எல்லாருக்கும் இருக்குது இல்லைங்களா? ஆனால் அதெல்லாம் சில். நீங்கள் உங்களுக்கு பவுன்ஸ் பேக் பண்ணுறது யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா, இல்லை நீங்களே வந்துடுவீங்களா? நானே வந்துடுவேன் ப்ரோ. என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து என் மாம் அண்ட் டேட். ஸோ அதுவே போதும், அவங்கள பார்த்தாலே ஓகே சரி இதுவே ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்னான்னு சொல்லிட்டு போயின்னே இருப்பேன் ப்ரோ. நிறையா அங்கே டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். வீட்டில் இல்லை ப்ரோ, லைக் வாட்எவர் அந்த சிச்சுவேஷனோட தாட்ஸில் அது லைக். ஆமாம், என்னோட எஸ்கேப் என்ன ப்ரோ, என்னோட எஸ்கேப் மியூசிக் இல்லைங்களா? அந்த எனர்ஜியை இங்கே விற்கிற எனர்ஜியை இங்கே வச்சா ஃப்ரூட்ஃபுல்னஸ் கிடைக்கும். இங்கே விற்கிற எனர்ஜி எங்கேயே வச்சேன்னா கிடைக்கும். புரியுதுங்களா? ஸ்மார்ட்டாக நிறைய கோட்ஸ், வேறு ஏதாவது கோட்ஸ் சொல்லுங்கள் தெளிவாக, பூஸ்ட் ஆகுது எனக்கு. அப்படி எப்படி ப்ரோ சொல்ல முடியும்? நிறையா சொன்னீங்களே ப்ரெஷர்னு போடும்போது வந்துட்டு நல்லா சொன்னீங்க, நிறையா நல்ல மேட்ரு இல்லை, சரியான மேட்ரா? சரியான மேட்ரு, வாட்ஸ்அப் மேட்ரு மாதிரி. வாட்ஸ்அப் மேட்ரா? வாட்ஸ்அப் மேட்ருலாம் இல்லை ப்ரோ. அது நல்லா இருக்குது. எப்படி நீங்கள் நிறைய படிப்பீங்களா, புக்ஸ் படிப்பீங்களா? அப்படிலாம் இல்லை ப்ரோ. வே யூ கெட் வேர்ட்ஸ் ப்ரோ. நிறைய அது நம்ம தோண மாட்டேங்குதுல்ல. சொல்லுவாங்களே, வென் நம்ம தனியாக உட்காந்தா இட்ஸ் ஐடியல் சொன்னால் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு ஒரு ஜோக் கொடுப்பாங்க. அது மாதிரி தனியாக உட்காந்தா நிறைய தாட்ஸ் வரும். ஃபோன் கையில் இருக்குது, சும்மா எதாவது பார்த்து இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது இல்லாமல் எப்படி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஆர்ட்டில் கன்வெர்ட் பண்ணுறீங்க, அதை ஒரு பேப்பர் பென் வச்சு? ப்ரோ அதுதான் ப்ரோ நான் சொன்னேன், லைக் சேனலைஸ் உன்னோட எனர்ஜியை உங்கள் கையில் இருக்குது. ஸோ நீங்கள் சேனலைஸ் பண்ணுறது உங்ககிட்ட இருக்குது ப்ரோ. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் என்ன ஃபோனை நோண்டினே இருந்தால் அது வந்துட்டு டைம் வேஸ்ட் ஆகும். அதை வந்துட்டு எதுனா அந்த டைமில் நீங்கள் எதுனா கன்வெர்ட் பண்ணி யூஸ்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக மாறும். அவ்வளோதான் ப்ரோ, சிம்பிள். இட்ஸ் இன் யோர் ஹேண்ட், இட்ஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ் ப்ரோ. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது
யூ bear the fruit of your labor. வந்துச்சு இப்போ சொன்ன கோட் வந்துச்சு மஜா. அவ்வளோதான். நைஸ் நைஸ் நைஸ், ஐ லைக் யூ ப்ரோ. செம்ம ஆட்டிடியூட், மாசாக இருக்கிறீங்க, ஸ்வாகாக பேசுனீங்க. இன்டர்வியூமே இட் டசன்ட் ஃபீல் லைக் இன்டர்வியூ, இட் வாஸ் லைக் அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டு அப்படிதான் ப்ரோ இருக்கணும். அதான் இதாக இருக்கும், கனெக்ட் ஆகும். ஆமாம். சூப்பர் ப்ரோ, அண்ட் விஷிங் ஆல் த பெஸ்ட். நிறைய ஸ்டேஜஸில் வந்து பண்ணோம். பெங்களூர் மட்டும் பண்ணாதீங்க, சென்னையில் பண்ணுங்க நிறைய. கண்டிப்பா ப்ரோ. நம்ம சென்னையிலே அட்டி போடுவோம். நீங்கள் சவுகார்பேட்டை நீங்கள் இந்த சந்தில் தான் இது வந்து வருவோம். ஆமாம், மீட் பண்ணுவோம், நம்ம டஸ்ட்டில் இருப்போம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ ப்ரோ. டூ மிராக்கிள். யூடியூப் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. சரியான எனர்ஜி. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.